பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷமடைகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய லோகோஸ் வார்த்தையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பேன் நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு என்ன சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி, அங்கே ஒரு உடம்புக்கு சரியில்லாத திமிர்வாதம் பிடித்த ஒரு மனிதனுக்காக 100க்கு அதிபதி, ரோம பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாயிருந்த ஒருவனுடைய வார்த்தை இயேசுவை பார்த்து இவ்வளவு சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ இயேசு சொன்னார், இப்படி உடம்பு செல்லம் சொன்னோடனே, நான் வந்து சுகப்படுத்துறேன், நீ இருன்னு சொன்னாரு. அப்போ அவன் சொல்றான், நீங்க வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் எந்த மூலையில் இருந்தாலும் சுகமடைவான்னு சொன்னார். சொன்னோன்னு இயேசு ரொம்ப ஆச்சரியப்பட்ட வசனம் கீழே சொல்லப்பட்டிருக்குது. இயேசு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்னா, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு 100 பேருக்கு தான் தலைவனா இருக்கிறேன். நான் சொன்னாலே ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் போறான், உட்கார்றான், செய்யறான். என் வார்த்தைக்கே அவ்வளவு மதிப்பு இருக்குமானால், நீர் எவ்வளவு பெரிய ஒரு இரட்சகர் என்பதை அவன் அறிந்திருந்தான். பாருங்க, இந்த ஒரு புறஜாதியானவனா இருந்தாலும் இயேசுவை பற்றி அறிந்ததுனால அவன் சொல்றான், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீ சொல்லிருங்க, அவன் சுகமாகுன்னு சொல்லிருங்க, அவன் சுகமாயிருவான்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு, அந்த வார்த்தையை நாம் ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட ஒரு காரியத்துல இது ஒரு காரியமா இருக்கிறது. அவன் சொல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறோம் என்பதை பாருங்க. அந்த விசுவாசத்தின் படிதான் வச்சிருக்கோம். அந்த விசுவாசத்தின் அளவின்படியே நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். சில ஆளுகளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சில நோய்கள் குணமாகாது, பிரச்சனையோடு இருப்பாங்க. பிரச்சனை நீங்க காரணம் என்னன்னா, அவங்க விசுவாசத்தோடு வருதில்லை. கர்த்தர்ட்டு அவர் ஆக்குனா ஆக்கட்டும். பாருங்க, சிலவங்களை பாருங்க, இயேசு தொட்டு சுகமாக்க வந்தாங்க. சிலங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சுஸ்தமாகும். இப்படி பல விதங்களிலே தேவன் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கிறார் என்பதை நான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மதிக்கிறீங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்தின் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும்னு நீங்க இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லி அற்புதங்களை செய்வார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கடவுன்னு சொல்லார். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டு, சரி அப்படியே நடக்கட்டும், உன் வேலைக்காரன் சொஸ்தமா இருப்பான் போன்னு சொல்லி அனுப்பிட்டார். அவ்வளவுதான். இவங்க போய் சேருக்க 2 நாள் ஆகும் அந்த ஊருக்கு போறது. அப்படி அவன் போய் சேர்ந்த பொழுது அங்க போய் சேர்ந்துட்டு கேட்குறான், எப்பொழுது சுகமானான்னு கேட்டா, நேற்று 2 நாளைக்கு முன்னே இந்த டைம்ல சுகமா. அப்போ அவன் யோசனை பாறான், இயேசு சொன்ன அதே டைம்ல அவன் அங்கே சுஸ்தமாகி விட்டான், குணமாகி விட்டான் என்று சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க. ஆனா சில சமயம் நடக்காம இருக்க காரணம் நம்முடைய விசுவாச குறைவினால. இயேசு தன்னுடைய சொந்த ஜனங்கள் பாருங்க, சொந்த நாட்டுல, சொந்த வீட்டு பக்கத்துல ஒரு அற்புதமும் செய்ய முடியலன்னு ரொம்ப அவங்களை குறித்து ஒரு ஆச்சரியப்பட்டார். என்ன தெரியுமா? அவங்க அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆச்சரியப்பட்டாராம். தச்சனுக்கு மகன் தானே, இந்த மரியாளுக்கு மகன் தானேன்னு சொல்லி அவரை ஏளனமாய் பார்த்தார்கள். அவருக்கு நம்பவில்லை. சோத்திரம். ஆண்டவருக்கு ஆசை, இயேசுக்கு ரொம்ப ஆசை, பக்கத்துல ஏதாவது நல்லா சுகமாக்கணும், நல்ல அற்புதம் செய்யணும், நிறைய பேருக்கு அதிசயம் செய்யணும்னு நினைச்சாரு. ஆனால் அவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியாதபடி அவருடைய அவிசுவாசம் அவரை கட்டி போட்டது. அதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஒன்று. 2வது, இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, அவன் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சற்று யோசனை பண்ணுங்க. இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை போல உங்க விசுவாசம் இருக்கிறதா? இல்லை, அந்த சொந்த ஊர், ஆண்டவர் வளர்ந்த ஊருடைய அந்த வீட்டை சுற்றி இருக்க மக்களுடைய விசுவாசத்தை போல இருக்கிறீங்களா? கர்த்தர் நன்மை பெறணும்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் அவரிடம் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்கள் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த டிசம்பர் மாசத்துல கடைசி நாட்களில் வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்புங்க.
ஆண்டவர் செய்வாரு நம்புங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், நான் சுகமாக்க முடியும், நீங்க விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். அப்படி விசுவாசித்தால் உன் விசுவாசம் ஆக கிடவது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த காலையிலே கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை மாற்ற, பிரச்சனையை மாற்ற, கண்ணீரை மாற்ற, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை மாற்ற, தீராத நோயை மாற்ற வந்து நிற்கிறார். உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தர்ட்ட சொல்லி, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் சொன்னது போல ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கன்னு விசுவாசத்தோடு இன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த காலையில் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களை ஆசீர்வதித்து மடங்கான சந்தோஷத்தினால் நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த காலையில் ஒப்பு கொடுப்புங்க. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. தேவனுடைய ஜேவன் நினைத்தால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். சோத்திரம். சுத்தமாக குஷ்டோகி வந்தா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு அவர் சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி குணமாக்கினார். அப்படித்தான் கர்த்தர் ஒருவரையும் புறம்பே தள்ளினதில்லை, ஒருவரையும் அவர் முடியாதுன்னு சொன்னதில்லை. இப்பொழுது உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில குடும்பத்தில நீங்க வேலை செய்கிற இடங்களிலே உங்களுடைய பிரச்சனையும் மத்தியிலே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பல வருஷமாய் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறார், பல வருஷமா துக்கப்பட்டு திரிந்து கொண்டிருக்க பார்க்கிறார், ஏன் வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், இந்த உலகத்தை இல்லை உண்மை நம்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வார். அவர் சொன்னது போல, ஆண்டவர் சொன்னது போல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன 100க்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டவர் இன்றைக்கு உன்னையும் பார்த்து ஆச்சரியப்பட விரும்புகிறார். விசுவாசம் இருக்கிறதா? ஒப்புக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவரே அப்பா ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை போல உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசங்கள் வர்த்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு சுகப்படுத்தினீர். இன்றைக்கு நாட்களில் நாங்கள் அந்த வார்த்தையை பார்க்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், குறைகள்லாம் நிறைவாகட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்பட்டும், அற்புத அடையாளங்கள் வாழ்க்கையில நடக்கும்படி ஒப்புக் கொடுக்கும். பெரிய காரியங்களை செய்யும். உண்மை அதிகமாய் நம்பி விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. விசுவாசம் வர்த்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ள இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த 100க்கு அதிபதியின் வார்த்தை போல ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே அற்புதம் நடக்கும் விசுவாசித்தால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த காலையில் உங்களை அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து ஒப்புக்கொள்ளுங்க, ஜெபியுங்கள். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.